ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெகந்தி டிசைனில் வந்து நம்ம வைன்ஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வைன்ஸ்னா என்ன, ஸோ வைன்ஸ் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைன்ஸ்னா என்ன, வைன்ஸ்னா வந்து கொடி டிசைன், தமிழோடைய அர்த்தம் வந்து கொடி. ஓகேங்களா, கொடி டிசைனில் வந்து நம்ம இந்த டிசைனை கொண்டு வர்றதுனால இதை வந்து நம்ம வைன்ஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் திங் வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், இது எந்தெந்த டிசைனில் வந்து வரும், அது எந்தெந்த மெகந்தி டிசைன்லலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கல்ஃப் மெகந்தியில் வந்து இந்த டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அரபிக் டிசைனில் வந்து நம்ம இது போல் டிசைனை வந்து கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், நம்ம பர்டிகுலர் பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் வந்து இதை அப்ளை பண்ணணும், இந்த டிசைன் வந்து இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இந்த வைன்ஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிங்கரில் வந்து நீங்கள் இந்த டிசைன் கொண்டு வரலாம், நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து இந்த டிசைன் கொண்டு வரலாம், நம்மளுடைய ரிஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த டிசைன் கொண்டு வரலாம். ஸோ இது போல் வந்து நிறைய பிளேஸில் வந்து நம்ம இந்த டிசைன் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. ஸோ வைன்ஸ்னால் வந்து நான் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து இது போல் தின் லைன் வந்து 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டியர் ட்ராப்ஸ் வந்து நான் இதில் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணி டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் லைன் கூட ட்ரா பண்ணிவிட்டு இந்த டியர் ட்ராப்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டியர் ட்ராப்ஸ்லேயே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நான் ஷார்ட்டாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, லென்த்தாக கூட ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டிசைன் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு லீஃப் டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த லீஃப் டிசைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் ஃபேட்டாக இல்லாத மாதிரி போட்டிருப்பேன். பட் இதில் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி டாட் வச்சு நீங்கள் மேலே இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு நான் இதை எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோ இருக்கும். ஸோ அதில் வந்து நான் எப்படி போட்டிருப்பேன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா லீஃப்மே வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபேட் லீஃப் வெயின். ஓகேங்களா. ஸோ லீஃப் வந்து ஃபேட்டாக வேணும்னா நீங்கள் டாட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மேலே இழுத்து விட்டுருங்க. ஸோ அது வந்து ஃபேட் லீஃப் வெயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா அதோடைய டாட் வந்து சின்னதாக வச்சுருங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் வந்து வேவி வைன்னு சொல்லுவாங்க வித் ஸ்பைரல். ஸோ லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கர்வ் லைன் மாதிரி கொண்டு வரும். வேவி மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் பார்த்தீங்களா வேவி லைனு. ஸோ வேவி லைன் வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா இது போல் ஸ்பைரல் வந்து கொண்டு வந்துருங்க. ஸ்பைரல் போடும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஓகேங்களா. ஸோ இது போல் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஸோ இது போட்டு முடிச்சுட்டு இது போல் லீஃப். ஓகேங்களா. நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். கீழே வந்து கொண்டு வரும்போது கொஞ்சம் தின்னாக கொண்டு வந்துட்டு மேலே கொஞ்சம் மெகந்தியை ப்ரெஷர் பண்ணி கொண்டு வரேன்.
ஸோ உங்களுக்கு இது எந்த டைரக்ஷனில் கொண்டு வரணுமோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபைனலாக நான் வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பேபி வைன் வித் லீஃப். ஸோ இது போல் லீஃப் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே லீஃப் டிசைன் வந்து வேணான்னா நீங்கள் டியர் ட்ராப்ஸ் கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த வேவி லைன் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்லேயே வந்து நீங்கள் அந்த லீஃபை வந்து கொண்டு வரணும். ஸோ இது வந்து வேவி வைன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேவ் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த லீஃப் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஆல்ரெடி போடணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நான் எப்படி போடுறேன்னு மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு சைடும் வந்து இது போல் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லீஃபை வந்து கொஞ்சம் பெருசாக வரையாமல் சின்னதாக வரைகிறாங்க. லீனாக இருக்கிற மாதிரி வரைகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வரையாமல் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லீஃப் மேலேயே வந்து நம்ம அவுட்டரில் திக் லைன் மாதிரி அவுட்டரில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இது வந்து வேவி லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் வந்து இந்த டிசைனை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம நெகட்டிவ் வெயின் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, வேவி லைனு. ஸோ இதை வந்து ரிங் வெயின்னு சொல்லுவோம். ரிங் வெயின்னா இது போல் வந்து ரிங் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால இதை வந்து ரிங் வெயின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம வேவி லைனை விட ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ரிங் மேலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து திக் லைனாக வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.